பேச்சு, இன்னொன்று எழுத்து, மூன்றாவது போராட்டம். இவைகளெல்லாம் இந்த முறையில் தான் இந்த நூற்றாண்டு விழாவை கண்டிருக்கிறது. அதை பற்றி நான் அடுத்து சொல்லுகிறேன். அதற்கு முன்னால ஒரு கருத்து, ஐயா ராஜகிரி தங்கராசு போன்ற தொண்டர்களால் தான் இந்த மேடை இவ்வளவு உயரமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உழைப்பு தான் இந்த மேடையை உயர்த்தி இருக்கிறது, உயரமாக காட்டியிருக்கிறது. ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் பெஞ்சை தூக்கி போட்டு அது மேலே என்ன பேசுகிறோம். அது என்னை பொறுத்த வரையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு பெஞ்சை விட மேஜை தான் ரொம்ப பழக்கம். காரணம் என்ன, மேஜை மேலே ஏற்றி விட்டு தான் உயரம் தெரியாதுன்னு சொல்றதுனால இதே ஆடுதுறையில் பல ஆண்டுகள் 43, 44 முஸ்லீம் லீக் மாநாடு நடைபெற்றது. தந்தை பெரியாரும் அப்துல் ஹமீத் கான் அவர்கள் மேயராக இருந்தார் அந்த காலத்தில். இந்த இளைஞர்களுக்கே பல பேருக்கு அமீத் கான் யாருன்னு தெரியாது. மிக முக்கியமாக எம்எல்சியாகவும் இருந்தார் மிகப்பெரிய அளவுக்கு. அப்படிப்பட்டவர்கள்லாம் கலந்து கொண்ட இடத்துல அன்னைக்கு ஒரு படம் இருக்குன்னா, ஐயா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு சிறு பையன். அந்த படம் எடுத்ததே எங்கன்னா ஆடுதுறையில் ஒரு மாடியில் உட்கார்ந்து எடுத்தது தான். எடுத்தவர் மாயவரத்தில் வேணுகோபால் நாயுடு ஸ்டுடியோ என்ற பேர் அவர் தான் எடுத்தார். இந்த படம் தான் இருக்கு. அவை இவ்வளோ பெரிய வரலாறு உண்டு. மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு இயக்கம், இந்த இயக்கம் மிகப்பெரிய அளவிற்கு சமுதாயத்திலே மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று வந்தால் நம்முடைய தொண்டர்கள், தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளம்னா இன்றைக்கு ஐயா ராஜகிரியாருக்கு நூற்றாண்டு விழாவை கொண்டாடுது. ரொம்ப அழகாக சொன்னார்கள். எல்லாரும் அவரை பற்றி சொன்னார்கள். பொருளாளர் குமரேசன் அவர்கள் அருமையாக சொன்னார். அதை விட நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒரு வரலாற்று குறிப்பை அவர்கள் எப்போதுமே அவர்கள் எதையும் ஆய்ந்து தெரிந்து சொல்லக்கூடிய பொறுப்பான ஒரு தலைவர். அந்த வகையில் நான் நினைத்து கொண்டிருந்த ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார். யார் சொன்னாலும் முதல்ல அது மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் என்னன்னா, ராஜகிரியார் அவர்கள் எப்படிப்பட்டவர்னா ஒரு நல்ல தொண்டர், தோழர், இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக மட்டுமல்ல, இளைஞர்கள் யார் வந்தாலும் அவர்களை தட்டி கொடுத்து பிறகு கண்டிப்பாக நடத்தக்கூடியவர். அதுக்கு உதாரணம் அவரால் தயாரிக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு இயக்கத்தில் எவ்வளவு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கத்தில். திராவிட முன்னேற்ற இந்திய குழந்தை தலைவர்களில் கருதப்பட்டவர் நம்ம கோசி பண்ணி அவர்கள். அதை தான் அவர்கள் சொன்னார்கள். பேராசிரியர் அவர்கள் என்னன்னா, அவருடைய பேட்டியிலேயே ரொம்ப அழகாக சொன்னார். நான் எப்படி திராவிட இயக்கத்துக்கு வந்தேன்னா, நான் ராமநாதபுரத்து பகுதியிலேருந்து எல்லாம் வந்த உடனே நேரத்தில் எங்கள் குடும்பம்லாம் அப்போ இளைஞனாக இருந்து நான் வந்தபோது என்னை இந்த இயக்கத்தில், திராவிட இயக்கத்தில் ஈடுபட வைத்தது ராஜகிரியார் அவர்கள் தான். ராஜகிரியார் அவர்கள் தான் எனக்கு வழிகாட்டி இயக்கத்துக்கு அழைத்து கொண்டு வந்தவர் என்று சொன்னார். கடைசி வழியில் இன்னைக்கு குழந்தையில இவ்வளவு சாதனைகள் நடந்தது. இந்த நவீன குழந்தையை பார்க்கிறோம்னா கோசிமணி அவர்களை நாம் மறந்து விட முடியாது. அவருடைய உழைப்பு, அவருடைய ஆற்றல், திறமை அத்தனையும் வைராக்கியத்தோடு இருக்கக்கூடியவர். கடைசி வரை ஒரே தலைமை, ஒரே எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் அவர்கள் ராஜகிரியார் அவர்களுடைய தயாரிப்பு. இது ஒன்று போதும். அதே மாதிரி எங்களுடைய தோழர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இருப்பார். ஒரு தலைமை, ஒரு பொறுப்பு என்று சொன்னால், இங்கே சித்தார்த்தன் அவர்கள் மன்னார்குடி மாவட்ட தலைவர்கள் சொன்னதைப் போல அவருடைய தந்தையார் ஆர்பி சாரங்கன் அவர்கள் மாவட்ட தலைவர், இவர் செயலாளர். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி. ஊடாடக்கூடிய கணவன் மனைவி அல்ல. யாருடைய காதல் ரொம்ப அதிகமானது யார் மீதுன்னு சொல்ல முடியாத அளவிற்கு ஒன்றி போனவர்கள். அப்படி செயல்பட்டவர்கள் பூராமே. அந்த வகையில தான் நம்முடைய அன்பு அவர்களுடைய தந்தையார் ஐயா முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர், சட்ட எரிப்பு வீரர், பல ஆண்டு காலம் சிறைச்சாலையில இருந்து உடல்நலக் குறைவு அதனால ஏற்படுத்தப்பட்டவர் ஐயா கணபதி அவர்கள். அதே மாதிரி நம்முடைய ஐயா சுந்தரம் அவர்கள், அதே போல பாலியம் தோழர், இப்படி வந்து பல பேர் தமிழ்நாட்டை குழந்தையில நிறைய ஒரு பட்டியல் உண்டு மிகப்பெரிய அளவில். அந்த காலகட்டத்திலே கூட அவர்கள் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்தவர்கள். பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் என்று இருக்கக்கூடிய பெரியார் அறக்கட்டளைக்கு ஐயா அவர்களுக்கு பின்னாலே பல பேர் வந்தார்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு. அந்த உறுதுணையாக இருப்பதில் அவர்கள் பெரியார் அறக்கட்டளையுடைய துணைத் தலைவராக பல ஆண்டு காலம் இறுதியில் மறைகின்ற வரையிலே இருந்தார். தலைவராக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு 102வது ஆண்டை காணக்கூடிய நம்முடைய ஐயா கா சண்முகம் அவர்கள் 102வது.
இது வேடிக்கை என்னன்னா, எல்லாம் வல்ல ஆண்டவன் உங்களுக்கு நீண்ட ஆய்வை தர வேண்டும் என்று கடவுள் நம்பிக்கையாளர் சொல்றாரு. அவரை நான் குறைச்சி மதிப்புள்ள, அது அவருடைய ஆசை எண்ணம். ஆனால் ஆண்டவனையே ஏற்காதவர்கள் என்று நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இங்கே மிக முக்கியமாக 102 வயது எங்களுடைய தலைவர் அவர் சண்முகம். பெங்களூரில் 104 வயது உள்ளவர் இருக்கார். அதே மாதிரி ஆத்தூரில் 103 வயது உள்ளவர் இருக்கார். ஏராளமாக இருக்கிறார்கள். எனவே தந்தை பெரியார் அவர்களே சொல்வார், ஆயுளுக்கும் கடவுளுக்கு சம்பந்தம் இல்லை, மருத்துவத்தை பொறுத்தது, உடல்வாக பொறுத்தது, அறிவியலை பொறுத்தது, மருத்துவியலை பொறுத்தது என்று சொல்வார்கள். இருந்தாலும் மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையினால அப்படி அவர் சொல்வார். அந்த வகையிலே கூட அவர் தன்னுடைய கொள்கையை தீவிரமாக சொல்லி கடைசி வரையில ஐயா 100வது ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கிற போதுதான் இயற்கையினுடைய கோணல் புத்தி அவரை நம்மிடமிருந்து பறித்தது. என்றாலும் அவர் மறைந்து விடவில்லை, நம் நெஞ்சங்களிலே நிறைந்திருக்கிறார் சொல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அவர் ஒரு எடுத்துக்காட்டானவர். மக்கள் தொண்டர்களுக்கு அவர்கள் தலைவர் அவர்கள் துணைத் தலைவர்கள் சொன்னதைப் போல ஒரு கொள்கை, ஒரு தலைவன், கொள்கை, அந்த அமைப்பு, இந்த மூன்றுக்கும் ஒவ்வொருவரும் உண்மையாக இருக்க வேண்டும். எந்த அமைப்பில் இருந்தாலும் முதல்ல அந்த தலைவன், அந்த தலைவர் கட்டுப்படும். அதுதான் அந்த புத்தம் சரணம் கச்சாமி என்பதுடைய தத்துவம் அதுதான். அதே மாதிரி தம்மம் சரணம் கச்சாமி கொள்கையில, அப்புறம் சங்கம் சரணம் கச்சாமி இந்த ஸ்தாபனத்துக்கு என்று அதைத்தான் சொன்னார். அப்படி எடுத்துக்காட்டாக இருந்த அவருக்கு இந்த 100ஆண்டு விழாவில் வருகிற போது சுயமரியாதை இயக்க 100ஆண்டுல அவருக்கு 100ஆண்டை கொண்டாடும். ஏனென்றால் இந்த சுயமரியாதை இயக்கம் அப்படிப்பட்ட பல தொண்டர்களை நாம் சந்தித்திருக்கிறோம். இங்கேயே குழந்தை வட்டாரத்தை எடுத்துக்கொண்டால் தாராஜவசியம் ஜிஎன் சாமியிலிருந்து ஏராளமாக சிங்காரவிலிருந்து ஏராளமாக என்னால் பட்டியல் சொல்ல முடியும். ஆனால் அந்த பட்டியலை படித்தாலே நேரம் ஒளிவாயிடும். நீங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிற பல்வேறு செய்திகள், 10 தீர்மானங்கள், இவருடைய செய்திகள் எல்லாம் எடுத்து மிக தெளிவாக சொன்னார். ஆகவே அவருடைய 100ஆண்டு என்பது அவரை நினைவு கூறுவதற்காக மட்டுமல்ல. இளைஞர்களே, உங்களுக்கு சுயமரியாதை பாடங்கள் தெரிய வேண்டுமானால் இப்படிப்பட்டவர்கள் தான் பாடங்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் வெறும் படங்களாக நமக்கு தெரியவில்லை, பாடங்களாக இருக்கிறார்கள் என்பதை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிறோம். அவருடைய குடும்பத்தில் இங்கே வந்திருக்கிறார், கோவாங்க இங்கே இருக்கிறார், பாண்டியன் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறார், மருமகள் இருக்கிறார், இப்படி மற்றவர்கள் எல்லோரும் இருக்கிறார். இருந்தாலும் அவர்கள் குடும்பம் என்று நான் சுட்டி காட்ட விரும்பலை. ஏன்னா நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பம் தான், அதோடு சந்தேகமே இல்லை. இன்னும் கேட்டால் இரத்த உறவுகளை விட கொள்கை உறவுகளுக்கு தான் பலமான சக்தியும் அது பிரிக்கப்பட முடியாத உணர்வும் உறவும் மிக தெளிவாக இருக்கும். ஆகவே இந்த விழாவை கொண்டாடக்கூடிய அளவுக்கு வந்ததன் மூலமாக 100ஆண்டு என்பதை மிகப்பெரிய அளவிற்கு ஒரு கொள்கை 100ஆண்டாக இருக்கு. அதே மாதிரி அடுத்தபடியாக சுயமரியாதை இயக்கத்துடைய 100ஆண்டு. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறோம், நேரம் இல்லாத காரணத்தினால மணி 9 ஆகிவிட்டது. அதிகமாக ஒரு 20 நிமிடம் 25 நிமிடம் பேசலாம். அந்த நேரத்தில் நான் உரையை சுருக்க விரும்புகிறேன். எப்போ தந்தை பெரியார் சொன்னார் ஒரே வார்த்தையில், உலகத்தில் இருக்கிற எத்தனை அகராதிகளை நீங்கள் எடுத்து போடுங்க. பெரியார் சவால் விடுற மாதிரி எழுதுறாரு. அதில் உலகத்தோட அத்தனை அகராதிகளையும் எடுத்து போடுங்க. எந்த இடத்துலையாவது சுயமரியாதை அப்படிங்கிறதுக்கு ஈடான ஒரு சொல், வேறொரு சொல்லை போடலாம்னு சொன்னால் அதுக்கு ஈடு காட்ட முடியுமான்னா முடியாது. காரணம் செல்ஃப் ரெஸ்பெக்ட். சுயமரியாதைங்கிற வார்த்தை தான் மனிதனை அடையாளப்படுத்துவது. அது மனிதர்களுக்கு மட்டுமே இருப்பது. மனிதர்களுடைய அடையாளம், சரியான அடையாளம் என்னன்னா அதுதான் அந்த மனிதர் அழகா இருக்கிறாரா இல்லையாங்கிறது கூட அவருடைய அளவுகோல்ல வித்தியாசமானது. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. அழகுன்னா ஒப்பனையில் இல்லை, அழகுன்னா மற்றவர்கள் இல்லை. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. அந்த மானமும் அறிவும் உண்டாக்குவதுதான் இந்த இயக்கத்துடைய வேலை. சமத்துவம், சுதந்திரம், அதே போல சகோதரத்துவம், இது அத்தனையும் உண்டாச்சு நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒருங்கிணைந்து இருக்கிறோம் என்று சொன்னால், இங்கே பலஜாதி பிறக்கும் போதே உலகத்தில் வேறு எங்காவது சுதந்திர நாட்டில் பெரியார் ஒரே கேள்வி கேட்டார். இன்னமும் அந்த கேள்விக்கு நேர்மையான நாணயமான விடை கிடைக்கவில்லை. சுதந்திர நாட்டில் சூத்திரன் இருக்கலாமான்னு கேட்டார்.
சுதந்திர நாட்டில் பார்ப்பான் இருக்கலாமா, பறையன் இருக்கலாமா, சூத்திரன் இருக்கலாமா என்று மிகப்பெரிய அளவுக்கு எடுத்து சொன்னார். மிகப்பெரிய அளவு. எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் நினைத்து பாருங்கள் தோழர்களே. எங்களுடைய தோழர்களுடைய உழைப்பு என்பது இருக்கிறத இந்த கேள்விக்காகத்தான் உழைத்தார். எந்த பட்டம் பதவிக்காக அல்ல. எங்களுக்கு தெரியும், நாங்கள் போக மாட்டோம். ஆனால் யாரை அனுப்புனா அந்த இடத்துல சரியா இருக்கணுமோ அவர்கள் அடையாளம் காட்டணும். எனக்கு மற்றவங்க சொல்ற மாதிரி பொறுப்புலாம் நாங்கள் அரசியலுக்கு போகாதவர்கள் தான். அதே நேரத்தில் தெளிவாக சொன்னோம், பல மேடைகளில் சொல்லியிருக்கோம். ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்னன்னு ஒரு பழமொழியை சொன்னான். அந்த மாதிரி பொறுப்பு இல்லாத பதில் சொல்லி நாங்கள் பழக்கப்பட்டோம்ல. ராமன் ஆண்டால் அந்த ஆட்சி நிலைக்காது. அதுக்கு வடக்கே ராமனை கூப்பிட்டவர்கள்னா இன்னைக்கு என்ன இருக்குன்னா மைனாரிட்டி அரசு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அயோத்தியில கூட அவர்கள் வெற்றி பெற முடியல. அதுதான் மிக முக்கியம். மிகப்பெரிய அளவுக்கு போன இடமெல்லாம் போயிடுச்சு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இங்கே இருக்கிறார்கள் சொல்லி இங்கே கிளம்பி பார்க்கிறார்கள் சொல்லுகிறார்கள். அங்கே மட்டுமல்ல, ராவணன் என்று சொன்னால் தந்தை பெரியார் பேசுற பாடு வடநாட்டில் போய் பேசுறாரு. பேசின உடனே முதல்ல எதிர்த்தாங்க. எதிர்த்த உடனே ஐயா பேசி முடிச்ச உடனே அண்ணா அவர்கள் அழகாக அதை எழுதியிருக்கிறார்கள். அனுப்புவார்கள். ஐயாவோட அண்ணா போனார். அந்த பேச்செல்லாம் பார்த்தோன்னே எனக்கே அங்கே இந்த கூட்டத்தில் போகிறாரு, இவ்வளவு எதிர்ப்பு இருக்குமே என்ன ஆகும் என்று சுயமரியாதை கருத்துக்களை சொல்கிறாரு என்று அண்ணா அவர்கள் வேடிக்கையாக சொன்னார். அந்த கங்கை புறம் மணல் வெளி காற்றடிக்கிறது, சில்லு குளிர் இருக்கிறது, நடந்து போறா வா நடந்து போலான்னு பொன்னிற வேதி வெண்ணிற தாடி அந்த புத்தரின் புன்னகைன்னு ஒரு கட்டுரையில் எழுதுவார் அண்ணா அவர்கள். நான் நடந்து போறாரு, வேகமா தடியை வச்சுக்கொண்டு வேகமா போறாரு. வேகமா போற நேரத்தில் சால்வையை போட்டிருக்காரு. மிக முக்கியமா அங்கே ஏராளமான சாமியார்கள் உண்டு. பெரியாருக்கு தாடி இருக்கிற காரணத்தால ஒரு பெரிய சாமியார் போட்டிருக்குன்னு பொத்து கீழே விழுந்து இருக்கிறான். அங்க யாரை பார்த்தாலும் தாடி வச்ச முறை சாமியாருன்னா பொத்து விழுந்து கும்பிட்டுட்டே இருந்த அந்த போய் கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன அழைச்சிட்டு போன தந்தை பெரியார் ரொம்ப குளிராருக்கு சொல்லி எனக்கு நல்ல கம்பெனி கோட் வாங்கி கொடுக்கல. நான் அப்படியே போயிட்டேன். அதனால எனக்கு ரொம்ப குளிர் அதிகம். அதனால நான் வெறும் சட்டையை போட்டுருக்கிறதுனால பின்னால எனக்கு குளிர் தாங்க முடியாத கையை ரொம்ப நெருக்கி கட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ பின்னால கட்டிக்கிட்டே போறேன். மிக முக்கியமா அதை பார்த்த உடனே சொல்றான், ரொம்ப பெரிய சாமியார் இருக்கு. இல்லைன்னா இந்த சிஷியன் இவ்வளவு பயபக்தியோட பின்னால போவாராம் அப்படின்னு சிஷியனை பார்த்து ஏங்காலே ஒண்ணு அவர்கால ஒன்றது மட்டுமல்ல, அந்த சாமியாரே அவ்வளவு பெரிய ஆளுனா அவன் எவ்வளவு பயபக்தியோட இந்த சிஷிய கையை கட்டிக்கிட்டு ரொம்ப நெருங்கி எனக்கு குளிர் தாங்க முடியல, அதனால நான் கட்டியிருக்கேன். எனக்கு அவனுக்கு புரியல, அவனுக்கு மொழி தெரியாது, எனக்கு அவன் மொழி தெரியாது. ஆகவே நான் ரொம்ப இறுக்கி கட்டிட்டு இருக்கிறதுனால பொத்துன்னு அவர் காலில் ஒன்னா சரி தாடியா இருக்குதுன்னு என் காலில் ஏன் விடுறான்னா அவ்வளவு பெரிய சாமியாருங்கிறது இவனை பார்த்தாலும் தெரியுது. எவ்வளவு அடக்கமா இருக்கிறான் பாருங்க, எவ்வளவு பயபக்தியோட அவர் பின்னால் போனார் பாருங்க அவரு அப்படின்னு நினைச்சாங்க. ஐயா வேடிக்கையாக சொன்னார் அண்ணா அவர்கள். அவர் பேசுறாரு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல அங்கே பேசி விட்டு கடைசியில பேசி முடிச்ச உடனே இப்ப சொல்லுங்க, ராமன் ராவணன் யார் யோக்கியர்னு கேட்ட உடனே ராவணாக்கி ஜே என்று அவங்க பழமொழி சொன்னார். இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு. ஏனென்றால் சுயமரியாதை இயக்கம் இருக்கிறது, அது சாதாரணமானது அல்ல. அதைத்தான் தளபதி அழகிரி அவர்கள், அஞ்சானஞ்சன் அழகிரி அவர்கள் பல மேடைகளில் எடுத்து சொல்லுவார். அந்த கம்பீரம் அப்படி நின்று கொண்டு சொல்லும் போதே அவர் வேகமாக சொல்லுவார், ஈட்டி எட்டிய வரையிலே பாயும். அவருடைய வார்த்தை ஈட்டி எட்டிய வரையிலே பாயும், பணம் பாதாள வரையிலே பாயும். அந்த கம்பீரமாக திருப்பி சொல்லுவார். ஆனால் எங்கள் பெரியார் ராமசாமியுடைய கொள்கை, அவர் சொன்ன வார்த்தை, எங்கள் பெரியார் ராமசாமியுடைய கொள்கை இருக்கிறது, அது அண்டபிண்ட சராசரங்கள் அத்தனையும் பாய்ந்து அதுக்கு அப்பாலும் பாய்ந்தார். அதுதான் ஒரு அண்டபிண்ட சராசரங்கள் அத்தனையும் பாய்ந்து அதுக்கு அப்பாலும் பாய்ந்தார்கள். இப்போ புரிஞ்சிருச்சு. மிக முக்கியமாக இனிமே அது போக வேண்டிய இடம் விண்வெளி தான். அவருடைய கருத்து முன்னால போயிடுச்சு. ஏன்னு கேட்டா இதுவரையில பித்தாய் பெருசூடி பெருமானேன்னு சிவபெருமான் தலையில தான் சந்திரன் இருக்கான்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, அங்க கொண்டு போய் ஆம்ஸ்ட்ராங் காலை வச்ச அன்னைக்கு அவங்க சிவபெருமான் தலையில காலை வச்சிருக்க முடியாது, சந்திரன் காலில் தான் வச்சாருன்னு சொன்ன உடனே மிக முக்கியமான அந்த அளவுக்கு அறிவியல் வளர்ந்து விட்டது. ஆகவே சுயமரியாதை இயக்கம் தோற்றதே கிடையாது.
சுயமரியாதை இயக்கம் கருத்துக்களை பெற்றிருக்கிறது. சுயமரியாதை இயக்கத்துக்கு தான் நூற்றாண்டு, சாதாரணமான நூற்றாண்டு அல்ல. ஒன்றே ஒன்று சொல்கிற நண்பர்களை, நிறைய செய்திகள் தீர்மானத்தை பற்றி சொன்னார்கள். ஒன்றே ஒன்றை கேட்கிறோம், இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கட்டும் நேர்மையானவர்கள். சுயமரியாதை இயக்கம் என்று தந்தை பெரியார் அவர்களாலே உருவாக்கப்பட்ட அறிவுக்கு விடுதலை கொடுக்கிற இயக்கம், சுதந்திர அறிவு. ஏன், எதற்கு, எப்படி, யாரும் அவன் கடவுள் மறுப்பு அவருடைய நோக்கம் இல்லை. அடிப்படையில் அவருடைய நோக்கம் மற்றது இல்லை, சமத்துவம். மனிதன் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும். அந்த மனிதன் மனிதனாக மதிக்கப்படக்கூடாது குறுக்க எதையெல்லாம் எடுத்து போடுறானோ அதையெல்லாம் விலக்கி தள்ளணும் நம்முடைய பயணத்துக்கு என்று சொல்லுகிற நேரத்தில் சொல்றார். என்னுடைய அறிவுக்கு நான் பேசும்போதே தந்தை பெரியார் மாதிரி நம்பு 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 என்று சொல்றது கிடையாது. சிந்தித்து பாருங்கள், ஏற்றாது நான் சொல்றதையும் சேர்த்து நம்பாதீர்கள். உங்களுடைய அறிவு என்ன சொல்லுகிறது? முதல்ல அவருடைய உரையை ஆரம்பிக்கும் போதே, 3 மணி நேரம் உரையை ஆரம்பிக்கும் போதே தந்தை பெரியார் நான் சொல்றது நம்பாதீங்கன்னு ஆரம்பிப்பார். உங்க அறிவு என்ன சொல்றதுன்னு கேளுங்க பாரு. இவ்வளவு அறிவு சுதந்திரத்துக்கு ஆரம்பத்தில் கொடுத்து முடிக்கும் போது அதான் சொல்லுவார். இப்படி இருந்த தலைவர்கள் யாராவது மக்கள் மத்தியில மாலை நேர வகுப்பாக அண்ணா அவர்கள் சொன்னதை போல நடத்தி இருக்கிறார்களா எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி பிரச்சாரம் 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 செய்தனால்தான் நண்பர்களே இன்றைக்கு நாமெல்லாம் இவ்வளவு பெரிய விழிப்புணர்வை பெற்றிருக்கிறோம். பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தில் உறுப்பினர்களாக சேராதவர்களாக பலர் இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்தான்னு சொல்ல முடியாது. பல கட்சிகளில் இருக்கலாம். அது மட்டுமல்ல, பல தலைவர்களாக இருக்கலாம். ஒரு முறை அழகாக அண்ணா முதல்வரான உடனே சொன்னாரு, தமிழ்நாட்டின் தலைவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் அவர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் தந்தை பெரியாரின் கொள்கை புகழின் சிதறல்கள் என்று சொன்னார். அவ்வளவுதான். அந்த கொள்கையுடைய சிதறல்கள், அந்த புகழின் சிதறல்கள் தான். அவர்கள் வெவ்வேறு கட்சியில் இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பாங்க, இன்னொரு கட்சியில் இருப்பாங்க, எதை வேணாலும் இருப்பாங்க, காங்கிரஸ்ல இருப்பாங்க அப்படின்னு. இன்னைக்கு காங்கிரஸ் எந்த அளவுக்கு வந்ததுன்னு சொன்னா 1925 தந்தை பெரியார் காஞ்சிபுரத்திலிருந்து வெளியே வந்த அந்த காரணங்கள் என்னவோ, அப்ப எப்படிப்பட்ட காங்கிரஸ் உருவாகணும்னு ஐயா அவர்கள் தீர்மானம் கொடுத்தார்கள். அந்த காங்கிரஸ் தான் இன்றைக்கு ராகுல் காந்தி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இன்றைய காங்கிரஸ். அதனாலதான் என்ன பண்றாங்க, ராகுல் காந்தியுடைய ஜாதி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. வேணா பந்து அடிக்க முடியலன்னா கால் அடிப்பான், அவ்வளவுதானே தவிர அறிவு, அவ்வளவுதான். அறிவு மட்டும் மிக முக்கியமா. அவருடைய ஜாதிய என்ன, ஜாதியற்றவன் உரிமை கேட்கக்கூடாதா? நாங்கள்தான் ஜாதியற்றவர்கள் தான் மிக முக்கியமா. எங்களுக்கு என்ன உரிமைன்னு பேசக்கூடிய உரிமை கிடையாதா? எனவே இந்த ஜாதியில இருந்தாலும் பேசக்கூடிய காரணம் என்னன்னா, அவர்களுக்கு பதில் சொல்ல முடியல. அவர் கேள்வி கேட்டார். மிக முக்கியமா அவர் சொல்லும் போது நளினத்தோட ஒரு எதிர்கட்சி தலைவர் தான் சொல்றாரு. காரணம் என்ன? பெரியார் வாழை, பெரியார் மண் எவ்வளவு புரிந்தவர் சொன்னாரு. மோடியை வைத்துக் கொண்டு சொன்னார், மோடிஜி நீங்க என்ன 100 வருஷமானாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் உங்கள் கதை வேகாது, தமிழ்நாட்டில் ஒருபோதும் கால் ஊன்ற முடியாது. காரணம் என்னன்னா பெரியார் மண் என்று சொன்னார். இந்த பெரியார் மண் என்று சொன்னார். இந்த பெரியார் மண் அதுதான் சுயமரியாதை. சுயமரியாதை இயக்கத்துடைய தாக்கம் என்னன்னா பெரியார் மண். அது என்னங்க பெரியார் மண் அப்படின்னு கேட்பான் பொறாமை மிகப்பெரிய அளவுக்கு. அதுக்குதான் ரொம்ப சுருக்கமான விளக்கம் சொல்றேன். ஒரே ஒரு சிந்தனை என்னன்னா, பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் அரசியல்லாம் அப்படி இருக்கட்டும், பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம், பெரியாருடைய கொள்கைகள், பகுத்தறிவு கொள்கைகள், சுயமரியாதை கொள்கைகள், ஏன் எதற்கு எப்படி எங்கே எதனால் என்று கேட்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய அந்த இயக்கம் இருக்கிறத, அந்த இயக்கத்தினுடைய தாக்கத்தினாலே பயன் பெறாதவர்கள் யாராவது ஒரு குடும்பம் உண்டா தமிழ்நாட்டில்? சொல்லுங்கள். நேரடியாக உங்களுக்கு தெரியாது, கன்சென்ட் போட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, நேரடியாக உத்தரவு பெறணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு குடும்பம், அவர் பட்டம் போட்டிருப்பார், இருந்தாலும் அவருடைய பையன் இன்னைக்கு கல்லூரியில படிப்பார், பட்டதாரியா இருப்பார், டாக்டரா இருப்பார், என்ஜினியரா இருப்பாருன்னா என்ன அர்த்தம்? சுயமரியாதை இயக்கம் வெற்றி பெற்றிருக்குன்னு அர்த்தம். பெரியார் வெற்றி பெற்றிருக்கிறார்னு அர்த்தம். பெரியார் மண் என்பதற்கு அதான் அடையாளம். சமூக நீதியை அனைவருக்கும் அனைத்தும், அதுதான் மிக முக்கியம்.
நல்ல அழகா சொன்னார் பேராசிரியர் ஜவஹர்லால் சொன்னார், சகோதரர்கள் சொன்னார். சமூக நீதி. இந்த சமூக நீதிக்கு விளக்கம் சொல்லும்போது தந்தை பெரியார் எல்லாம் மக்களுக்கு விளங்கக்கூடிய வகையில சொல்லுவார். அனைவருக்கும் அனைத்தும். இதான இந்த சமூக நீதி, சுயமரியாதை இயக்கம், சமத்துவம். 2 பேர் இருக்கமே. இன்னும் கேட்டா இந்த ஜாதி, இந்த மத வெறி எவ்வளவு தூரம் கொடுமை இருக்கு. ஒரு மதத்தை சொல்லி அந்த மதத்தின்படி நீங்க சூத்திரன், அந்த வேதத்தின்படி நீ தொடக்கூடாதவன், படிக்கக்கூடாதவன். என்ன அர்த்தம்? டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் கேட்டார், உலகத்திலேயே படிக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரே ஒரு மதம் ஆரிய மதம், வேத மதம், பார்ப்பன மதம், இந்து மதம் என்ற பெயராக படிக்கக்கூடாதுன்னு சொன்னான். வேற எந்த மதம்? எங்களுக்கு மதத்தின் மேல என்ன தனிப்பட்ட முறையில கோபம்? எந்த பார்ப்பனர் மீது எங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில கோபம்? பெரியாருக்கு என்ன கோபம்? நாங்கள் எந்த காலத்திலும் வெறுப்பு பிரச்சாரம் செய்யல. அதுக்கு உதாரணம் இந்த ஒரு வார்த்தை போதும். மிக முக்கியமா அனைவருக்கும் அனைவரும், அனைத்தும் அனைவரும், அதான் மிக முக்கியம். அனைவருக்கும் அனைத்தும். இந்த அனைவருக்கும் அனைத்தும்னா என்ன? பார்ப்பனர்களுக்கும் உண்டு பங்கு. அவங்களெல்லாம் கடலை தூக்கி போடுங்கன்னு யாரும் பெரியார் சொல்லலை. அவங்களெல்லாம் விரட்டுங்கன்னு சொல்லலை. அவங்களுக்கு குடியுரிமை இல்லாம சொல்லுங்க. இன்னைக்கு இஸ்லாமியர்களை பார்த்து, கிறிஸ்தவர்களை பார்த்து மற்றவர்களை சொல்லுகிறீர்களே, மனமற்ற மரக்கட்டு ஜந்துக்களை போல இந்த மண்ணிலே இருக்கிற இஸ்லாமிய சகோதரரும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் இவங்க எல்லாம் ஒன்றாங்க புத்துன்னு கீழே குதிக்கல. ஹெலிகாப்டர் வந்து இறங்கலை. அவங்க ஒன்றும் 4 தலைமுறைக்கு முன்னால, 5 தலைமுறைக்கு முன்னால என்னவா இருந்தாங்க? மிக முக்கியம், அமாவாசையா இருந்த ஆதி திராவிடத்தோடு தான் அல்லாஹ் பக்ஷானார். அல்லாஹ் பக்ஷானோடனே வாங்க சலாமங்குரியனே, அமாவாசையா இருக்கிற வேலையில ஆடி அமாவாசையோட விட்டுட்டியா? அதுதானே தவிர வேற ஒண்ணுமே இல்லையே. அண்ணா அதை எடுத்து மிக தெளிவாக காட்டுவார். எனவே சமத்துவத்தை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உருவாக்கினார். எங்களுக்கு தனிப்பட்ட முறையே ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட பார்ப்பர்கள், காலங்காலமாக எங்களை வைத்த பார்ப்பவர்கள் கூட நீங்க 3% இருக்கிறீர்களா, உங்களுக்கு கொஞ்சம் படிங்க, எங்களுக்காக உங்களுக்கு பங்கு கொடுக்க கூடாதுன்றது அல்ல என்று சொன்னார். இன்றைக்கு அந்த சமுதாயமும் பெரியாருக்கு கடமைப்பட்டிருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். யாரும் மறுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்களா? ஒரே ஒரு சொல்றேன், தாய்மார்கள் சகோதரிகள் இங்க இருக்காங்க. தயவு செய்து நாங்கள் யாருக்கும் வெறுப்பு பிரச்சாரம் செய்வதில்லை. மனித நேயத்தோடு இருக்கக்கூடிய இயக்கம், சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் என்பதெல்லாம் மனித நேயம். மனிதனுக்கு மனிதன் வேதம் இருக்கக்கூடாது, சம ஈவு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம். அந்த சுயமரியாதை இயக்கத்தின் மறுவடிவம் தான் திராவிடர் இயக்கம். அதனுடைய ஆட்சி தான் இன்றைக்கு அதனுடைய தாக்கம். அது இந்தியா முழுவதும் அவருடைய தாக்கத்தை விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தயவு செய்து எண்ணி பாருங்கள். ஒரே ஒரு செய்தி தாய்மார்கள் சொல்றேன், இந்த இயக்கம் வந்ததுனால எங்களுக்கு மட்டும் லாபம் இல்லை, பெண்களுக்கு, எந்த பெண்களா இருந்தாலும் அவங்களுடைய மதம் என்ன சொல்லுது? நமோ சூத்திரர்கள். அது ஆரிய பெண்களாக இருந்தாலும் பார்ப்பன பெண்களாக இருந்தாலும் அவர்களை பற்றி சொல்லும் போது நமோ சூத்திரர்கள். இது நான் சொல்லலைங்க, மிக அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் அவர் சொல்றார். சமஸ்கிருத ஸ்லோகத்தை எடுத்து போட்டு அங்கே மிக முக்கியமாக சொல்லுகிறார், மிக தெளிவாக, பிராமண பெண்கள் உட்பட நமோ சூத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டார். எனவே இந்த சூத்திர பட்டம் போகணும்னு சொல்லும்போது மனிதர்களை மட்டும் சொல்லலை, பெண்களையும் சொன்னார். அப்படிப்பட்ட பெண்களுக்கும் சமத்துவ வாழ்வை கொடுக்கிற இயக்கம் சுயமரியாதை இயக்கம். எனவே அவர்கள் இன்றைக்கு எல்லாம் இன்னைக்கு எங்கேயாவது ஒரு சொல்றமே, 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்குறையா, நாங்கள் எங்கேயாவது எல்லா தோழத்தையும் வாங்கி கூட கொடுக்குறோம், 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்குறோம். எங்கேயாவது ஒரு இளம் மொட்டை பாப்பாத்தியை காட்டுங்க பார்ப்போம். நான் கோபத்தில் சொல்லலை, வெறுப்பில் சொல்லலை, அவர்கள் நல்ல வரவேற்பு சொல்றோம், நல்ல மாறுதல். அதுதான் மிக முக்கியம். முதல்ல அப்படி இல்லையே. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால வீட்டுக்கு முன்னால ஒரு அறையை கட்டி வச்சிருப்பான். அதுக்கு முன்னால மொட்டை, அந்த பெண்ணு இறந்து போனா, அந்த பையன் இறந்து போனா உடனே மொட்டையை அடிச்சு வெள்ளை சீலை உடுத்தி குச்சப்படுத்தி அந்த உட்கார்ந்து வந்துருப்பானே. இன்னைக்கு அந்த சொல்லு இருக்கு. எங்கேயாவது மொட்டை பாப்பாத்திங்கிற வார்த்தையை நம்ம இன்னைக்கு காப்பாற்ற முடியுமா, பார்க்க முடியுமா, காட்சிப்படுத்த முடியுமா? காட்சிப்படுத்த முடியாது. கமலஹாசன்ல தசாவதாரத்துல பார்க்கலாமே தவிர வேற எதுவுமே பார்க்க முடியாது. அதுதான் மிக முக்கியமானது. இருக்கக்கூடாது. இந்த மாற்றம் தான் சுயமரியாதையை செய்வது.
சுயமரியாதைக்கு என்ன செய்யறதுன்னா அக்ரகாரத்திலையும் புகுந்து அக்ரகாரத்திலையும் புரட்சி செய்த இயக்கம் தான் இந்த சுயமரியாதை இயக்கம். நாங்கள் மட்டும் சொல்லல, போலீஸ் கமிஷனரா ராதாகிருஷ்ணன் இருந்தார். அவர் அன்னை மணியம்மையாரோட அவர் வீட்டு திருமணத்துக்கு இடையே அழைத்தார். ஐயாவுக்கு பிறகு சென்னை நகர போலீஸ் கமிஷனர் இருந்தார். அவர் பெரிய எழுத்தாளர், கி ராதாகிருஷ்ணன், கீரான்னு சொல்லுவார். அவர் அப்படிப்பட்டவர். வரும்போது சொன்னார், எங்க அம்மாவிடத்தில் சொல்றாரு, அன்னை மணியம்மாள் அவருக்கு, அம்மா இந்த இயக்கத்தினாலும் மற்றவர்கள் எப்படி பயன்படுறாங்களோ எங்க சமூகம் நல்லா பயன்பட்டுருக்கு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு யாரும் நாங்க பழைய பஞ்சாயத்தை வைக்கிறது இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு மாற முடியுமோ மாறுறோம், ஆனா மற்றவர்கள் தான் மாறுறது இல்லைன்னார். அதுக்கு தவத்திரு குன்றகோடிகளார் நல்ல விளக்கம் சொன்னார். ஏன் நம்மால் தான் இப்ப அதிகமாகறான், அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கான். ஏன்னா அவனுக்கு இல்லைங்கிறது நல்ல விஷயம் தெரியுது. அதனால அவர்கள் பயன்படுத்த வேண்டிய அளவுக்கு அவர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இங்க அதிகமா ஆடுறாங்களே அடிகளார் சொன்னாரு, நூற்றாண்டு நாயகர் அவரும். அப்படிப்பட்ட அடிகளார் சொன்னாரு, பேயை விட பேய் பிடிச்சவன் தான் ரொம்ப ஆடுவான். பேய் பிடிச்சதா காட்டுறவன் தான் ரொம்ப ஆடுவான். அடிக்க அடிக்க ஒழிச்ச பேய் ஆடாது. பேய்க்கு தெரியும் இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம். அது மாதிரி இன்றைக்கு பேய் பிடிச்சவன் தான் நம்மளால் ஆடிட்டு இருக்கான். ஜாதி வெறி, அதே மாதிரி மற்ற வெறிகள், இது அத்தனையும் ஆடிக்கொண்டிருக்கிறான். அவர்களை அங்கேயும் போய் அவர்களை மாற்றி காட்டியது என்பது மிக மிக முக்கியமானது. இந்த சமுதாயம் எல்லாரும் படிச்சிருக்காங்க, இன்னைக்கு எல்லாரும் வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அதை தடுக்கிறது தானே இப்ப போராட்டம், சமூக போராட்டம் தானே அரசியல் வெளியே வருது. எனவே நான் தந்தை பெரியார் சொல்வார், இந்த நாட்டில் அரசியல் போராட்டம் உண்மையாக நடைபெற்றதில்லை, அதுக்கு வர்ணம் தீட்டி காட்டுறாங்களே தவிர அரசியல் போராட்டம் என்று அது முழுக்க முழுக்க சமூக போராட்டம், இன போராட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் படிப்பை கொடுக்காத ஒரு அணி, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எதிரணி, இதுதானே சுயமரியாதை இயக்கம். எனவே நான் சுயமரியாதை என்பது மனிதனுக்கு மானம். இவ்வளவு வளர்ந்த அமெரிக்காவில் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இப்பதான் ஒரு புத்தகம் வந்திருக்கு. இந்த புத்தகத்துக்கு என்ன தலைப்பு தெரியுங்களா? தி சர்ச் ஃபார் செல்ஃப் ரெஸ்பெக்ட். சுயமரியாதையை தேடி கண்டுபிடிக்கணும். சுயமரியாதைக்காக தேடினா சுயமரியாதைங்கிறத அவருக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்குங்கிறதே இவருக்கு தெரியல. மிக முக்கியமா மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு 100 ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கோம். இப்பதான் சுயமரியாதை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. வளர்ந்த நாடு என்பது பாலபாடம், வளராத நாடு என்பது அவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழக கூடம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது என்றால் தந்தை பெரியாருடைய உழைப்பு எப்படிப்பட்டது என்பதை எண்ணிப்பார். இன்னமும் நாம் கடக்க வேண்டிய தூரம் இருக்குது. என்ன, நாம கட்டின கோயில், நாம அடிச்சு வச்ச சிலை, நாம எல்லாம் இருக்கு. மிக முக்கியமா இல்லை, அதுதானே ராகுல் காந்தி பட்ஜெட்ல கேட்டார். அதுதானே எங்க தோழர்கள் எங்க எம்பிக்கள் கேட்கிறாங்க. என்ன பதில் சொல்ல முடியல உங்களால? அல்வா கிண்ணாரு அப்படின்னு இப்படி கதையை காட்டுறாங்க. அந்த அம்மா அல்வா கிண்ணாரு அவர் கேட்டார். அல்வா கிண்ணாரு, சரி அல்வா கொடுத்தீங்க, அந்த கிண்ணா அல்வாக்கு பக்கத்துல எல்லாம் நிக்கிறாங்களா, யாராவது ஒடுக்கப்பட்டவன் இருக்கானான்னு கேட்டார். ஒடுக்கப்பட்டவன் எங்க இருக்கிறான்? இங்க இல்லை. இந்த கிண்ணாம் பாருங்க, கிண்ணத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டா பாருங்க, இந்த கரும்பு சர்க்கரை இதெல்லாம் அது புளியிற இடத்துல இருக்கான். அவனுடைய உழைப்பு தான் உங்களுக்கு அல்வா வருதுங்க. அவன் எங்க இருக்கிறான்? அவன் கைவண்ணா இருக்கான், வெளியில ஒருத்தர் இருக்கான். அதே மாதிரிதான் மிக அழகா சொன்னார். அம்பேத்கருக்கு சிலை வச்ச நேரத்தில் சொன்னாரு, இவ்வளவு காலம் தாழ்ந்து வச்சவன பாராளுமன்றத்தில் சொன்ன போது பிபி சொன்னார், எப்பவுமே கோயில்ல சிலை அடிச்சவன உள்ள விட மாட்டான், அவர் ரொம்ப காலத்துக்கு பிறகுதான் இப்ப உள்ள நுழைகிற மாதிரி. இப்ப நான் அம்பேத்கரை கொண்டு வந்து இப்பதான் பாராளுமன்றத்துக்குள்ளேயே விட்டிருக்கிறேன். அம்பேத்கர் சட்ட எழுதினவர்களுக்கே என்று அழகாக பிபி சிங் அவர் சொன்னார். எனவே சுயமரியாதை இயக்கம் என்பது மனித உரிமை இயக்கம், மனிதர்களுக்கு சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய இயக்கம். அழகா சொன்னார். இன்னைக்கு அதுதான் இங்கே ஒரு சிறு கூட்டத்தோட போராடுறதா இருக்கலாம், ஆனா அது என்ஜின், அந்த என்ஜினை கண்டுபிடிச்சாச்சு. அது உலகத்துல எந்த இடத்துக்கு போனா எங்கெங்க எந்த குட்டியை எடுக்கணுமோ அது ஆகும். அது இன்னொரு நாட்டுக்கு போகும்போது கருப்பு வெள்ளையனுங்கிற போராட்டம் வரும், இன்னொரு நாட்டுல வேறு விதமான போராட்டமா இருக்கும். எல்லாவற்றுக்கும் சுயமரியாதை இயக்கம் தான் அடித்தளமாக இருக்கும் என்று அழகாக எடுத்து சொன்னார். தான் இந்து மதம் எங்கே போகிறது என்ற புத்தகத்துல பெண்களை சொல்றார். நமோ சூத்திரர்கள், சரிபகுதி பெண்கள். பெரியாருடைய சிந்தனை கேட்கிறார், சரிபகுதி பெண்கள். அந்த பெண்களுக்கு உரிமை வேண்டாமா? அது இந்த ஜாதி பெண்கள், மேல் ஜாதி பெண்கள், கீழ் ஜாதி பெண்கள்லாம் கிடையாது. பெண்கள் எல்லாரும் ஒரே வகையில். எப்படி? முகத்துல பிறந்தவன்,
பிரம்மாவோட தோல்ல பிறந்தவன், தொடையில பிறந்தவன், காலில் பிறந்தவன், தீர்ந்து போச்சு 4 வருடம். அதுக்கு கீழே 5வது ஜாதி அவன் பஞ்சமன், எங்க சகோதரன். அவன் தான் தாழ்த்தப்பட்ட, அவன் தான் தலை, அவன் தான் மிக முக்கியம். அவன் உழைப்பு இல்லைன்னா நீ கையை வச்சிருக்க முடியாது சோத்துல. அப்படிப்பட்டவன். அதுக்கு கீழே இந்த 5 ஆட்சி, அதுக்கு கீழே அதுதான் கிரேட் இன்இக்வாலிட்டி, படிநிலை ஜாதி. கீழே வரும்போது அதுக்கு கீழே எல்லா ஜாதி பெண்களும், அது பார்ப்பன பெண்களாக இருந்தாலும் உயர் ஜாதி பெண்களாக இருந்தாலும் அவர்கள் நமோ சூத்திரர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆட்சி வைத்திருக்கிறா. அதுதானே கேள்வி கேட்டது. எங்களுக்கு என்ன வேதத்து மேல போவா, அது புரியாது நீ ஒப்புக்கொண்டிருக்கிற. ஆனா அதை காட்டி எங்களை தொடக்கூடாதுன்னு ஒதுக்கி வைத்தாயே. உலகத்துல எங்கேயாவது தொடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கிறதா? தொடக்கூடாதுன்னா வெளிநாட்டுக்காரனுக்கு என்ன விளங்குறீங்க? இப்ப சாதாரணமா அமெரிக்காவில் அல்லது ஆஸ்திரேலியாவில் தான் இப்ப அமைப்புகள் உருவாகுது. அந்த மக்கள் மத்தியில் அங்க இருக்கிற நம்ம தோழர்கள், பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டம்னு இப்ப கூட ஆஸ்திரேலியாவில் தொடங்கி வைத்தார். ஞாயிற்றுக்கிழமை காலையில கூட போன வாரம். அப்ப அந்த மக்கள்ல ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம தோழர்கள் சொன்னாங்க. ஜாதியை கொண்டு வந்துட்டா இங்க வந்தவங்க கூட, ஏன்னா மேல் ஜாதிக்காரன் இங்க உள்ள நுழைஞ்சி அவங்க உத்தியோகம் வந்துட்டான். இங்க வந்து அந்த ஜாதியை கொண்டு வந்து காட்டுறான். அவனுக்கு விளக்கி சொன்னான், இந்த மாதிரி கொடுமை இருக்குன்னு அங்க இருக்கிற வெள்ளைக்காரனுக்கு சொன்னா அவனுக்கு விளங்க வைக்கிறதுக்கே பெரிய கஷ்டமா இருக்கு. அது என்ன அன்டச்சபிலிட்டினா என்ன? அது எப்படி மனிதனை மண்ண தொட்டா தீர்த்துன்னு சொல்லுவான், அப்படி எனக்கு புரியலையேங்கிறான். அதை விட என்ன கொடுமை அவனுக்கு சொன்னோம், அன்சீயபிலிட்டி, அன்அப்ரோச்சபிலிட்டி. தீண்டாமை மட்டுமல்ல, தொடாதது மட்டுமல்ல, தீண்டத்தகாதது மட்டுமல்ல, நண்பர்களே பார்த்தாலே தீர்த்துகிறார். அது மட்டுமல்ல, நெருங்கினாலே தீர்த்துகிறார். இவ்வளவு காட்டு மிராண்டித்தனமாக ஒரு இடம் இன்னமும் இருக்குதுன்னா எத்தனை சுயமரியாதை இயக்கங்கள் தேவை, எவ்வளவு காலத்துக்கு சுயமரியாதை இயக்கங்களுடைய அந்த பணி தேவை என்பதை எண்ணி பாருங்கள். ஆகவேதான் ரொம்ப மிக முக்கியம். நீங்க நினைக்கலாம், என்னங்க இப்ப யாருங்க இருக்கு அன்பில் எழுதி வச்சிருக்காங்க, பன்றி அதுல முகர்தனாலும் அதுல எழுதுறான், பன்றி போய் அத சாப்பாடு இருந்ததுன்னா அதை போய் அப்படி மோக்கிற மாதிரி கிட்ட போனா அப்ப ஆனா அதுல வாய வச்சா நாய்கள் அது தீட்டு. ஆனா அதை விட ரொம்ப மோசம் எதுன்னா மனிதன் சூத்திரன் கீழ்ஜாதிக்காரன் பார்த்தாலே தீட்டு. அதுதான் மிக மனு தர்மத்தில் இருக்கு. அந்த மனு தர்மம் தானே இன்னைக்கு சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறதா? மீண்டும் அதை கொண்டு வர வேண்டும் என்பது தானே மைனாரிட்டி அரசாக இன்றைக்கு இருக்கிற மோடி அரசு மீண்டும் சொல்லுகிறது. அரசியல் சட்டத்தை, இந்த அரசியல் சட்டத்தை மிக தெளிவாக எழுதி கொண்டு வந்த நேரத்தில் இந்த சட்டத்துக்கு பதிலாக வர வேண்டியது நியாயமாக மனு தர்மம் தான் சொன்னது தானே RSS. ஏன் அந்த RSS கடைசியை நீக்க நாம் கண்டிக்கிறோம் சொன்னால் முழுக்க முழுக்க அதனால்தான். ஆகவே நண்பர்களே, மனித நேயத்துக்கே எதிரி இவர்கள். நாங்கள் வேற ஒண்ணுமே இல்லை, மனித நேயத்துக்கு எதிரி. எப்படி ஒரு கோவிட் என்பது இருக்கிறத, அந்த மிகப்பெரிய தொற்று நோய் கோவிட் வந்தோம், எவ்வளவு பேரை இழந்திருக்கிறோம். நல்லதான் இருந்தா திடீர்னு போயிட்டாங்க ரொம்ப ஆள், எவ்வளவு பேரை இழந்திருக்கிறோம், எவ்வளவு பேர் நாம இன்னும். ஆனா அது தீர்ந்து விட்டதான்னா இல்லை, பல ரூபம் எடுக்கிறோங்கிறான். மிக முக்கியமா இந்த ரூபம் எடுக்கும், அதுல இருந்து இந்த ரூபம் எடுக்கணும். ஜாதி அதே மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கு. அந்த பல ரூபம் எடுக்கிற ஜாதியை ஒழிக்கக்கூடிய ஒரே மருத்துவம் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம். அந்த சுயமரியாதை தூரணும் இல்லையானா இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடையாது. எழுதுனா கிட்ட வரக்கூடாது, தொடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்னமும் பெரிய மாறுதல் வந்து விடவில்லை. என்ன சுயமரியாதை என்னங்கிறா, அதெல்லாம் இப்ப முந்தி இருந்ததுங்கிறா. ஆனா கிராமத்துல என்ன, இன்னும் சுடுகாட்டுக்கு போக முடியலையே, வெக்கமா இல்ல, தலைகுனிவா இருக்க. சுடுகாட்டுக்குள்ள பக்கத்துல, இதே பக்கத்துல மயிலாடுதுறையில அதுக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல இறந்து போன விற்பாடு தூக்கிட்டு போறாங்க. செத்து போன விற்பாடு அதெல்லாம் என் ஜாதி வழியா போகக்கூடாது 3 நாள் வச்சிருக்காங்க. காவல்துறை வந்து அங்க சமரசம் பேசுறாங்க. உயர் நீதிமன்றம் ஏதோ ஒரு ஊரா எல்லா இடத்துலையும் வேதனையா இருக்கு, வெட்டக்கூடிய ரத்தம் கொதிக்குது. மனித நேயம் 100 வருடம் முயற்சிக்கு பிறகு உலகத்தில் எங்கேயாவது உண்டா? ஒரு எண்ணெய சுடுகாட்டு. ஆல் அவர் டிஃபரன்சஸ் ceases with the grave, cease with the grave ன்னு சொல்லுவாங்க.
ஆல் ஓவர் டிஃபரன்ஸ். நம்முடைய மனிதர்களுடைய பேதங்கள் இருக்க வித்தியாசங்கள், அதெல்லாம் அந்த மனித நேயத்துக்குள்ள மனிதன் இறந்து போறப்பாடு பேதம் கிடையாது. அவர் இன்னாதான் நமக்கு எதிரியா நண்பரான்னு வரக்கூடாது. இறந்தவனுக்கு மரியாதை காட்டு. இதுதாங்க குறைந்தபட்சம் மனித நேயம். இன்னைக்கு என்ன, இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு நீங்க மதம் பேசுறீங்களா, யோகியர்களுக்காக இருந்தா சொல்லணும், மதவரி பேசுறீங்களா, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். நாங்க தான் கேட்க முடியும். எங்களுக்கு ஒன்றும் மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க. நாங்க எல்லா மதமும் எங்களுக்கு ஒழிக்கணுங்கிறது இல்லை. மதத்தை எதிர்க்கக்கூடியவர்களா இருந்தாலும் மதவாதிகள், மதத்தை நம்புறவர்கள் எங்களுக்கு விரோதிகள்னு நாங்க நினைச்சதில்லை. காரணம், நாங்க யாரையுமே விரோதிகள் கருதவில்லை. தத்துவங்களைத்தான், கொடுமைகளைத்தான் விரோதி என்று கருதக்கூடியவர்கள். அவர்கள் வேண்டுமான எந்த விரோதிகள்னு கருதலாம், அது அவர்களுடைய தவறான பார்வை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒன்றே ஒரு கேட்கிறேன், மனிதநேயம் எங்க இருக்குது? கோவில்ல பாத்தீங்கன்னா சென்னையில நடந்த செய்தியை சொல்றேன். ஒன்றும் கற்பனை இல்லை, புராணம் இல்லை. இறந்து போறாரு சொந்தக்காரன் போய் அவன் போய் அந்த அடக்கம் பண்றதுக்கு பயந்த நேரத்துல இஸ்லாமிய சகோதரர்கள்ல போய் அங்க நேரம் தொண்டர் உணர்வோடு தூக்கி கொண்டு போனான. அப்போ உன் மதம் எங்க போச்சு? எங்க போச்சு உன் மதம்? எங்க போச்சு உன்னுடைய மதத்தினுடைய வெறி? எங்க போச்சு? சிந்திக்க வேண்டாமா? எனவே நாங்கள் அவர்களை, நீங்கள் முஸ்லிம்களாக எப்போது பார்க்கிறீர்கள், நாங்கள் அவர்களை மனிதர்களாக பார்க்கிறோம். மனிதர்கள் எங்க இருக்குதோ அவர்கள் எங்களுக்கு சகோதரர்கள். அது வெறி பிடிச்சவங்க யாரா இருந்தாலும் எங்களை பற்றி கவலை இல்லை. அதனால்தான் சொன்ன, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இதே இயக்கம் தான் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் எடுத்து சொல்லி வேகமாக மதவெறி வாய்ப்போம், மனிதநேயம் காப்போம் சொல்லக்கூடியது. இந்தியா முழுவதும் ரத்தாறு ஓடிய நேரத்தில் இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய அடித்தளம் பரவிய காரணத்தால் தான் இது பெரியார் மண்ணாக, திராவிட மண்ணாக இந்த மண் இருந்த காரணத்தால் தான் நண்பர்களே ஒரு உயிர் பலி இங்கு கிடையாது. ஒரே ஒரு உயிர் கிடையாது. நம்முடைய காவல்துறை அந்த நேரத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க. அந்த நேரத்தில் கட்டுரை எழுதினாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில. என்ன எழுதினாங்க? தமிழ்நாடு இவ்வளவு பெரிய அமைதி பூங்காவாக இந்தியா முழுவதும் அமெரிக்காடாக இருக்கிற நேரத்தில் ரத்தாறு காஸ்மாபாலிட்டன் சிட்டி என்று கருதப்பட்ட பாம்பேல கூட அங்கே பல கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு காரணம் வெறும் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் என்பது அல்ல. இது வெறும் சட்டம் ஒழுங்கினால இருக்குன்னு சொல்ல முடியாது. எழுதுறாங்க மிகப்பெரிய கட்டுரையாளர். இன்னும் அந்த கட்டுரை இருக்கு. காரணம், திராவிட இயக்கம் தந்தை பெரியார் இந்த மண்ணை பக்குவப்படுத்தி இருக்கிறார். பெரியார் மண் என்பது ஏதோ பதவிக்காக சொல்லப்படுகிறது, மனிதநேயத்தில் நிலைநாட்டுவதற்காக. பெரியார் கேட்டார், என்னுடைய தேசம் எனக்கு அறிவு பற்று, மனித பற்று தான் தேவை, அதுதான் சுயமரியாதை. ரொம்ப அழகா சொன்னார். தேசபக்தி என்னடா உன் வெங்காய தேசபக்தின்னு கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொந்த கோபம், அவருக்கு யார் மீது தனிப்பட்ட கோபம் இல்லை, தத்துவத்தின் மீது, அக்கிரமத்தின் மீது ஆத்திரம் அவருக்கு தந்தை பெரியாருக்கு வந்தது. பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கான், 10,000 மைலுக்கு அப்பாற்பட்டவன், வெள்ளக்காரன் உள்ள நுழைகிறான். அவன் ஆட்சி செலுத்துறான். அவன் ஆட்சி வந்த போது நம்ம அந்நியன், அவனை வளர்க்கணும்னு சொல்றோம். சரி, ஆனா அந்நியன்ங்கிறது எதை வச்சு சொல்றதுன்னு கேட்டார் பெரியார். என்னை பொறுத்தவரை மனிதநேய அளவுகோல் எனக்கு முக்கியம். தேச அளவுகோலை விட, மண் அளவுகோலை விட ரொம்ப மிக முக்கியம்னு சொன்ன போது ஒரு வார்த்தை சொன்னார். அவன் அங்கிருந்து வந்தாம அந்த 10,000 மைலுக்கு அப்பாலும் வந்தவன், நான் கிட்ட போன உடனே ஹலோ அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறான். ஹலோ ஷேக்கன், கை கொடுக்குறான். இந்த பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கா பாருங்க, நான் வந்தாலே குடிக்கணும்னு நினைக்கிறான். பார்த்தாலே தீட்டு, நெருங்கினாலே தீட்டு, தொட்டாலே தீட்டுன்னா இவன் எனக்கு அந்நியனா அவன் எனக்கு அந்நியனான்னு கேட்டார். இந்த கேள்விக்கு இதுவரையில யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா? இதுதான் சிவமரியாதை, இதுதான் மனித நேயம். எங்களுக்கு தனிப்பட்டவர்கள் மீது கோபம் கிடையாது. தத்துவங்கள் மீது, அக்கிரமங்கள் மீது, அநியாயங்கள் மீது, சமத்துவம் என்று சொல்லக்கூடிய நிலையை நீங்கள் வெறுத்து விட்டீர்கள். ஆகவே நான் பகுத்தறிவு, சிந்தனை, கேள்வி கேளுங்கள் அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டியதானே மிக முக்கியமா. அந்த கேள்வி சாதாரண கேள்வி அல்ல. அந்த கேள்வி மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்டது. ஆகவே தான் இந்த தீர்மானங்கள் இது அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ இயக்கம், இன்றைக்கு ஒவ்வொருவரும் இயக்க தோழர்கள் எப்படி ராஜகிரியார் அவர்களை பார்த்து நாம அந்த நூற்றாண்டை கொண்டாடணும், அந்த மாதிரி இந்த மேடைக்கு கௌரவம் பேர் இருக்கு. அதே மாதிரி ஐயா நம்முடைய இளங்கோவர்களுடைய துணைவியார் மகேஸ்வரி அவர்கள்
இந்த இயக்கத்துக்கு பாடுபட்டவர்கள். எனவே இந்த இயக்கத்துக்காரர்கள் எதையும் எதிர்பார்த்தவர்கள் கிடையாது. சிறையில் போயிருக்கிறார்கள். ஜாதி ஒழிப்புக்காக 18 பேர் போயிருக்கிறார்கள். இன்னும் ஜாதி ஒழிந்த பாடில்லைன்னு நாம் நினைக்கிறோம். எனவே தான் ஜாதியை ஒழிக்கவும், சமத்துவத்தை நிலைநாட்டவும், பகுத்தறிவை பேணவும், குல தர்மத்தை அழித்து சமதர்மத்தை உருவாக்குவதற்காகவும் தான் இந்த இயக்கம். அதுதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுதான் மிக முக்கியம். சிறையில் பிறந்த குழந்தை மிக முக்கியமா மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம். இந்த குடும்பத்தில் மட்டும் 100க்கு மேல சுயமரியாதை திருமணம் நடந்திருக்கு. சுயமரியாதை திருமணம் நடந்தா இன்னமும் கூட சொல்றானே, மிக முக்கியமா நேரம் அதிகமாகி விட்ட காரணத்தால ஒண்ணு சொல்றேன், இந்த இயக்கம் எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறது. இன்னைக்கு மிகப்பெரிய அளவு சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி நீதிமன்றங்களை இது அத்தனையும் எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். இப்ப சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு இதுவரையில திராவிடர் இயக்கம் தோற்றதே கிடையாது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகன்னு சொல்லும்போது ஐயா சொன்னார் ஒரே வார்த்தை, வேணும் கலைஞர் அவர்கள் பெரியார் நெஞ்சில் தைத்த முல்லை நான் அகற்றாமல் புதைக்கிறேனேன்னு சொன்னார், வருத்தப்பட்டார். ஆனால் அதை அவர்கள் அதே சட்டத்தை செல்ல வைத்து அதை நடைமுறையை பண்ணி துணிச்சலா ஒரு ஆட்சி வந்தவுடனே முதல் படியாக நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் தான் எடுத்துக்காட்டி அங்கே அர்ச்சகர்களாக அனைத்து சாதியினரும் அவர் மட்டும் உள்ள பெண்களும் மணியாற்றா உள்ள போய் ஓதுவார்களா இருக்கலாம் அப்படின்னு மகளிரும் போனார். என்ன கொடுமை, பகுத்தறிவு குரல் இல்லையா? கடவுள் பேர் சொல்லும் போது மட்டும் வரிசையா பெண்கள் கடவுளா சொல்றான். தஞ்சை காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, இன்னும் எத்தனை ஆட்சி வேணாலும் சொல்லுது. ஆனா அவங்களுக்காக பெண்ணு மணி அடிக்க வேண்டாமா? இல்லையா? பெண்ணே உள்ள வரக்கூடாதுன்னு பெண்ணை பார்த்து சொல்லுவாங்களா? மிக முக்கியமா என்ன இது பிள்ளையார் கதையா? அம்மா குடிக்கும் போது ஆம்பளை உள்ள போகணும்னு அவசரமா நினைச்சு போனான்னு எழுதி வச்சிருக்கீங்க. அது மாதிரி கொச்சத்தனமான கதையா இது? இல்லையே, பெண் கடவுள் இருக்கு, அப்ப பெண் அர்ச்சகர் ஏன் இருக்கக்கூடாது? சிந்திச்சானா? இல்லையே, பக்தி போதை, ஆகவேதான் அவரை சிந்திக்க விடல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன், இந்த இயக்கம் தோற்றதில்லை. இந்த இயக்கம் வெற்றி. அப்பதான் தந்தை பெரியார் சொன்னார், என்னுடைய வெற்றிகள் என்பது வேண்டுமானால் தாமதமாகலாமே தவிர நான் ஒருபோதும் தோற்றதில்லை. என்னுடைய இந்த 100 ஆண்டு கால வாழ்க்கையை தந்தை பெரியார் சொன்னார். அதுதான் மிக முக்கியம். அப்படி வரும்போது ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இது உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனத்தை பொறுத்து மிக முக்கியமாக இந்த கொலீஜியம்னு ஒரு முறை பாருங்க. மூத்த நீதிபதிகள் 5 பேர் 4 பேர் அவங்க சேர்ந்து அவர்கள் முடிவு செய்து அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்வார்கள். அவர்கள் தான் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை எடுத்து அவர் சொல்வார். இதுல நாங்க என்ன கேட்டோம்னா, சமூக நீதி சட்டம். அதுல மிக முக்கியமாக 50%, 69% நண்பர்கள் இங்கே சொன்னார்கள். போதாம சமூகத்துல இந்த ஆட்சியில இன்னைக்கு வந்தாச்சு, அதை ஒழிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு மோடி பிரயோஜனப்படுறாரு. RSS முழுக்க முயற்சி பண்றாங்க. இன்றைக்கு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுடைய உரிமைகள் குரல் கேட்க ஆரம்பிச்சது. நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவு கேட்க ஆரம்பிச்சது. என்னால அவங்களால தெளிவாக பண்ண முடியல. ஆனா இது அத்தனையும் ஒழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமா கையாடினாங்க. ஏன்னா அவன் புது உத்திகளை கையாடுவான். அந்த தந்திரங்களை புரிந்து கொள்வதற்கே நம்ம மக்களுக்கு ஒரு தனியா ஒரு நுண்ணாடி வேணும். அந்த நுண்ணாடி தான் பெரியாருங்கிற நுண்ணாடி. அதுதான் சுயமரியாதை இயக்கம், அதுதான் விடுதலை, அதுதான் இந்த இயக்கம், இந்த அடிக்கட்டுமானம். அப்படி வரும்போது நண்பர்களே என்ன செய்தார்கள் சொன்னால், நீதிமன்றத்தில் நாம போய் உட்கார்ந்தோம். ஏன்னா நீங்க என்ன சட்டம் வேணாலும் நிறைவேற்றுங்க, எங்களுக்கு கவலை இல்லை. இங்க ஒரு ஆளுநர் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் நான் உட்கார்ந்து மேலே போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு உடனே அங்க நீங்க போனீங்கன்னா அவர் ஒரு சிகப்பு பென்சில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அங்க நாம 234 மெம்பர்கள் வந்து எல்லாம் பண்ணி ஓட்டு போட்டு சொல்லுவார்கள். அங்கே 500 சுத்தம் பேர் போவாங்க. ஆனால் ஒரே வழியில ஒரு கோடு போட்டுவார். மிக முக்கியமாக இது செல்லாது அப்படின்னு சொல்ல